தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு தமிழகத்தில் அவர் அறிவிக்கும் பல்வேறு அறிவிப்புகள் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்நோக்கை ஏற்படுத்தி வரும் நிலையில் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும், அதில் ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் சொல்லப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றிய பல்வேறு புதிய அறிவிப்புகள் இடம்பெறுமா என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் நிலையில் சமீபத்தில் தமிழக சட்டப்பேரவையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புதிதாக கார்கள் வாங்கி வழங்கப்படும் என்றும் கார் ஓட்டுநர்கள் மற்றும் அதன் பராமரிப்பு செலவுக்கென 75,000 ரூபாய் மாதமும் உதவியாளருக்கு 25,000 ரூபாய் தொகை என்பதாக முதலமைச்சர் வாரி வழங்கியிருக்கும் அறிவிப்பால் பெரும் புயல் கிளம்பியிருக்கிறது. இது வெறும் அரசியல் வட்டாரத்தில் மட்டும் எழும்பிய புயலாக மட்டுமல்ல, தமிழகத்தின் கடைகோடி எல்லைகளிலும் ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளாக காத்திருந்த பல விஷயங்கள் இன்னும் கிடப்பில் இருக்கும் இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தரப்படும் என்பதான அறிவிப்பு பெரும் புயலையை கிளப்பி சூறாவளியாய் கேள்விகளை எழுப்பி துவங்கியிருக்கிறது. மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன், தொட்டவர்களை விடமாட்டேன் என மேடைகளில் முழக்கமிட்ட தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இப்போது அதே மக்களின் வரிப்பணத்தில் பல 100 கோடி ரூபாய் பணத்தை செலவிட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவது அவசியம்தானா என்ற கேள்விகள் தற்போது எழத் தொடங்கியிருக்கிறது. இந்த கேள்வி சாமானிய மக்கள் தொடங்கி ஆளுமைக்குரிய அத்தனை தலைவர்கள் மத்தியிலும் விவாத பொருளாகவும் மாறி நிற்கிறது. தமிழக அரசியலில் கொள்கை பேச்சுகளுக்கும் அதிகாரத்திற்கும் வந்த பிறகு எடுக்கப்படும் நடவடிக்கைகள் இடையே நிறைய இடைவெளிகள் இருப்பதாக தற்போது தமிழக முதலமைச்சர் அறிவித்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான கார் மற்றும் நிதி சலுகை என்பதான விவகாரம் மேலும் கேள்விகளை எழுப்ப துவங்கி இருக்கிறது. ஒரு பக்கம் தமிழக அரசின் கஜானாவில் காலியாக இருப்பதாகவும் சுமார் 13 லட்சம் கோடி ரூபாய் கடனில் மாநிலம் தவிப்பதாகவும் வெள்ளை அறிக்கையை ஒருபுறம் வெளியிட்டுவிட்டு நிதி நெருக்கடி நிலைகளை அரசு காண்பித்து தேர்தலுக்கு முன்பு அளித்த பல வாக்குறுதிகளை இன்னும் நிறைவு செய்யாமல் பல வாக்குறுதிகளை தள்ளிக்கொண்டே போய்கொண்டிருக்கும் இந்த சூழலில் மக்களுக்கான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி தருவதாக அள்ளித்தந்த வாக்குறுதிகள் இன்னும் முழுமை பெறாமல் உள்ள நிலையில் தாவேகா அரசுக்கு 234 எம்எல்ஏக்கள் 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மற்றும் கார் வாங்கி தருவதற்கு எங்கிருந்து இருக்கிறது கஜானாவில் பணம் என்பதான கேள்விகள் மக்களிடையே இயல்பாகவே எழத் தொடங்கியிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே வசதி வாய்ப்புகளுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தனது நிலைப்பாட்டில் கேள்விகளை எழுப்பியர் என்பதற்காக ஒட்டுமொத்த 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் வாங்கி தருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முதலமைச்சரின் இந்த அறிவிப்பு இது தேவைதானா என்ற கேள்விகள் மேலோங்கி நிற்கும் இந்த நிலையில் சட்டப்பேரவையில் உள்ள 234 எம்எல்ஏக்களில் 190 பேர் கோட்டீஸ்வரராக இருக்கிறார்கள் என்ற அதிர்ச்சி விவரங்கள் தமிழக அரசுக்கு தெரியுமா அல்லது தெரிஞ்சுதான் மௌனம் காக்கிறதா என்ற கேள்விகளும் எழத் தொடங்கியிருக்கிறது. ஏற்கனவே இவர்கள் சொகுசான கார்கள் பல வகைராக்களில் வைத்து வலம் வந்து கொண்டிருக்கும் நிலையில் தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது தங்களின் பொருளாதார பலத்தை வெளிப்படையாக காட்டியவர்கள் பலரும் இந்த பேரவையில் இடம்பெற்றிருக்கும் இந்த சூழலில் கடந்த காலங்களில் அமைச்சராகவும் ஆட்சி அதிகாரத்திலும் வகையான புதிய நவீன கார்களை வைத்துக் கொண்டு வலம் வந்தவர்கள் இவர்கள் என்பதான நிலையை முதல்வர் தெரியாமல் இருந்திருக்கிறாரா என்ற கேள்விகளும் எழுப்ப துவங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்தமான எம்எல்ஏக்களுக்கும் மக்களின் வரிப்பணத்திலிருந்து வாரி புதிய கார் வாங்கி தருவதாக சொல்லப்படுவது எந்த வகையில் சரியானதாக இருக்கும் என்பதாகும் முதலமைச்சர் மீது மக்கள் வைத்திருக்கும் அளப்பரிய நம்பிக்கைக்கு காட்டும் நன்றி கடன் இதுதானா என்பதான கோபத்தின் வெளிப்பாடான கேள்விகளும் எழத் துவங்கி இருக்கிறது. முதலமைச்சர் ஒருவேளை சட்டமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு தனக்கு கார் இல்லை என்று சொன்ன அந்த சட்டமன்றின் உண்மையான நிலை என்ன என்பதை தெரிந்துதான் இந்த அறிவிப்பை அறிவித்தாரா என்ற கேள்விகளும் எழத் தொடங்கியிருக்கிறது. கேள்விகளை எழுப்பிய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற கூட்டத்தொடரை முடித்துவிட்டு வெளியே வரும்போது செய்தியாளர்கள் அவரிடம் மடக்கி உங்களிடம் கார் இல்லையா என்று கேட்டதற்கு அவர் பதில் சொல்லாமல் ஓடி சென்ற அந்த காட்சிகளும் சமூக வலைதளங்களில் இன்றும் வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. இது ஒருபுறம் என்றால் கார் இல்லையே என்று சொன்ன உறுப்பினர்களின் கோரிக்கை நியாயமானதாக இருக்குமானால் யார் உண்மையிலே யார் கார் இல்லாமல் இருக்கிறாரோ அந்த ஒரு உறுப்பினருக்கு மட்டும் முதலமைச்சர் கார் வாங்கி கொடுக்க முயற்சி செய்திருக்கலாம். ஒருவேளை பொருளாதார சூழலில் மந்தமான நிலையில் உள்ளவர்கள் யாரை என ஆராய்ந்து அவர்களுக்கு மட்டும் இந்த சலுகைகளை வழங்கியிருந்தாலும் கூட அது வரவேற்கத்தக்கதாக இருந்திருக்கும். ஆனாலும் கூட அரசு மக்கள் பணத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வாங்கி தருவது கேள்விதான் என்பதான நிலைகள் குறித்த விமர்சனங்கள் கூட்டணி கட்சியில் அங்கம் வகித்துக் கொண்டிருக்கும் பல கம்யூனிஸ்ட் கட்சி தோழமை தோழர்கள் மத்தியிலும் பெரும் விவாத பொருளாகவும் பேசும் பொருளாகவும் நிலவி வரும் இந்த சூழலில் முதலமைச்சர் ஒருவேளை அதுபோன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆசையை நிறைவேற்ற முடிவு செய்திருந்தால் விருப்பப்படும் சட்டமன்ற உறுப்பினர்களை திருப்திப்படுத்துவதற்கு தனது கட்சி நிதியில் இருந்து கட்சியின் சார்பிலோ கார் வாங்கி கொடுத்திருந்தால் எந்த கேள்வியும் வந்திருக்க போவதில்லை. ஆனால் பொதுமக்களின் வரிப்பணத்தில் ஆட்சி பீடம் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இந்த சூழலில் பொதுமக்களுக்காக நன்மை செய்வதாக வாக்குறுதிகளை தந்த இந்த அரசு மக்கள் பணத்தை விரயம் செய்யும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக சொல்லும் இந்த அரசு தற்போது நிதி நிலைமை என்பது பெரும் கேள்வியை எழுப்பி வரும் இந்த சூழலில் இப்பொழுது கார் வாங்கி தருவதாக சொல்லும் முதலமைச்சரின் இந்த அறிவிப்பு தேவைதானா என்ற கேள்விகள் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் மீது மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு அவர் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருப்பதாகவும் பலர் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் அரசு தனது அறிவிப்பில் ஒரு மறுபரிசீலனை
மறுபரிசீலனை செய்யப்பட்டு உடனடியாக தனது அறிவிப்பை வாபஸ் பெற வேண்டும் என்பதான குரல்கள் அரசியல் கட்சிகளின் குரலாக ஓங்கி ஒலிக்க துவங்கி இருக்கிறது. தனக்கு ஆதரவு தந்த சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது தங்கள் கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களோ தங்கள் கட்சியை விட்டு செல்லாமல் இருப்பதற்கு எத்தனையோ வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கும் நிலையில் கார் வாங்கி தருவதாக சட்டப்பேரவையில் சொல்லி அதன் மூலமாக தனது ஆதரவு நிலையை உறுதிப்படுத்திக் கொள்கிறாரா முதலமைச்சர் என்பதான கேள்விகளை எளிதாக எள்ளி நகையாடுவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு வாய்ப்பை முதலமைச்சரே ஏற்படுத்திவிட்டாரே என்பதான குரலையும் கூட தாவேகாவினர் பக்கத்தில் இருந்தும் இந்த குரல்கள் வரத் தொடங்கி இருக்கிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை.